தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் புதிதாக அமையவுள்ள டாடா கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். 9,000 கோடி மதிப்பில் உருவாகும் ஆலையின் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். உலகின் பெரு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடே முகவரி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பெண்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் பெருமிதம். உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. டாடா குழுமம் மேல தமிழ்நாடு மேல நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கோ நாங்களும் அதற்காக பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியாவுடைய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் விற்பனையாகும் மொத்த மின்சார வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில் தான் தயாரிப்பு. வாகன உற்பத்தியில் நாட்டின் தலைநகராக தமிழகம் திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு என சென்னை மாநகராட்சி மக்களின் தலையில் திமுக இடியை இறக்கியுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். மயான பூமி அமைக்க தனியாருக்கு அனுமதி வழங்கப்படுவதற்கும் கடும் கண்டனம். நாமக்கல்லில் சிக்கிய வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் 6 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. விபத்தை ஏற்படுத்துதல், காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல், கொலை முயற்சி, கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து விசாரணை. ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலில் மொத்தம் 60 பேர் இருப்பதாக அதிர வைக்கும் தகவல் வெளியீடு. 2021 மகாராஷ்டிராவில் கொள்ளையடிக்க சென்று சிக்கியது விசாரணையில் கண்டுபிடிப்பு. கேரள ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்களில் 2 பேர் ஹரியானாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தது அம்பலம். 3 பேர் கார்களிலும் 2 பேர் கண்டெய்னரிலும் வந்ததாக போலீசார் தகவல். மேவாட் கும்பல் குமாரபாளையம் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையங்களிலும் கொள்ளையடிக்க திட்டமிட்டது விசாரணையில் அம்பலம். கூகுள் மேப் உதவியுடன் குமாரபாளையம் ஏடிஎம்களை நோட்டமிட்டது விசாரணையில் கண்டுபிடிப்பு. நாமக்கல் அருகே சிக்கிய வடமாநில கொள்ளை கும்பல் 15 ஏடிஎம்களில் கொள்ளையடித்தது கண்டுபிடிப்பு. ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்களாக குறிவைத்து கொள்ளையடித்ததும் விசாரணையில் அம்பலம். நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களை விசாரிக்க ஆந்திர மாநில போலீசார் வருகை. கடப்பா மாவட்டத்தில் நடைபெற்ற கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த திட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. போலீஸ் ரோந்து வாகனத்தை கண்டவுடன் தப்பியோடிய மர்ம கும்பலை பிடிக்க தனிப்படை அமைப்பு. லஞ்சம் கொடுத்து வங்கியில் கடன் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் எம்பி ராமச்சந்திரன் மீதான சிறை தண்டனை ரத்து. வழக்கில் சிபிஐ சுமத்திய குற்றச்சாட்டு நம்பும்படி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழை.
மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மேட்டுப்பாளையம் நகராட்சி கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 9 அதிமுக கவுன்சிலர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை. திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள் என நடிகர் ரஜினிகாந்திடம் கேள்வி. சாரி என பதிலளிக்க மறுத்து நைசாக நழுவினார் ரஜினி. திருப்பதி லட்டு விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? சாரி நோ கமெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே திருப்பி அதே மாதிரி சர்வாருக்கு அப்புறம் இரண்டாவது முறையா காப்பு முழு காப்பா நடிக்கிறீங்க. எப்படியான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு ரொம்ப வித்தியாசம். நீங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி. இப்ப சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 56,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,095 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோவை, சேலம் மாவட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை. மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ரெய்டு என தகவல். திருச்சியில் சட்டவிரோதமாக சொத்துக்களை அபகரிக்கும் கும்பல் தொடர்பான இடங்களில் சோதனை. 10 பத்திர ஆவணங்கள், கணக்கில் வராத 70 சவரன் நகை மற்றும் 18 லட்சம் ரொக்கம் பறிமுதல். புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேகில் பணம் இல்லை என அரசு பேருந்துகளை திருப்பி அனுப்பிய அவலம். சுங்கச்சாவடி ஊழியர்களின் அடாவடியால் பயணிகள் கடும் அவதி. விழுப்புரத்தில் சிறப்பு காவல்படை நிர்வாக அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை கொள்ளை. தடயங்களை சேகரித்து விழுப்புரம் தாலுகா போலீசார் விசாரணை. சமூக வலைதளம் மூலம் பழகி பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டிய வேலூரை சேர்ந்த இளைஞர் புதுச்சேரியில் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிந்து புதுவை போலீசார் விசாரணை. கோவை மருதமலை கோயிலுக்கு 4 சக்கர வாகனங்களில் செல்ல இ-பாஸ் கட்டாயம். முற்பகலில் 150, பிற்பகலில் 150 கார்களை அனுமதிக்க அறங்காவல் குழு சார்பில் தீர்மானம். உலக சுற்றுலா தினத்தையொட்டி தஞ்சை பெரிய கோயில் முன்பு பாரம்பரிய நடன நிகழ்ச்சி. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. அந்த பக்கம் போல தம்பி கொஞ்சம் கேரள மாநில எர்ணாகுளத்தில் ஒருவருக்கு குரங்கம்மை இருப்பது உறுதி. ஏற்கனவே ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் பாதிப்பு.
ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராம ராஜு மாவட்டம் சுந்தரிகொண்டா கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் போக்குவரத்து துண்டிப்பு. பாலம் இல்லாததால் பச்சிளம் குழந்தை மற்றும் தாயை தோளில் அமர வைத்துக் கொண்டு ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் அவலம்.